ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்குவாடு போட போகிறேன். எவ்வளோ வெயிட்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு 35, இங்கிட்ட ஒரு 35, இது ஒரு 10. ஓகேவா? 10 எவ்வளோ ஆச்சு? 35, 70, இது ஒரு 10, 80. ஸ்குவாடு 80 தூக்க போகிறேன். இதை தூக்குனீங்கன்னா உங்கள் கால் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரெடியா? சேலஞ்ச் பண்ணுவோமா? தூக்குவோமா? ரெடி பிகின் 1. தூக்குறேன் பாருங்க. ரைட். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஜிம்மில் இருக்கேன். எல்லாருமே 6 பேக் 8 பேக்கு 4 பேக்கும் வச்சுட்ருக்கேன். அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சேர்ப்பாங்க. இப்போ நான் செய்கிறது செஞ்சிங்கன்னா ஈஸியாக 6 பேக் சீக்கிரம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்களா கண்டிஷன் தெரியுதா? 1 2 இந்த 6 பேக் என்ன பண்ணி வச்சு 1 இல்லைங்க, வயிற்றை கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இப்படின்னு ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் உங்களுக்கு தெரியல. அந்த ஷேப் வந்து உங்களுக்கு வந்து அந்த கட்டிங்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி 20 செய்யணும். அதே மாதிரி 3 டைம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக 8 பேக்கு 6 பேக்கும் அது கொண்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஃபிங்கருக்கு வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இந்த ஒர்க் அவுட் போட்டிங்கன்னா இந்த ஃபிங்கர் வந்து உங்களுக்கு பவராக இருக்கும். ஓகேங்களா? அது என்ன ஒர்க் அவுட்டுன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த உள்ள இப்படி எடுத்துக்கங்க. இப்படி ஒரு 3 வாட்டி, ஒவ்வொரு வாட்டியுமே ஒரு 20 வாட்டி செய்யணும். இந்த 20 வாட்டி நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா இந்த ஃபிங்கர் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக பவராக இருக்கும். இப்படி வரதை இப்படி தேய்க்கணும். அப்படியே தேய்க்கி இப்படி தள்ளி விடுங்க அந்த ஃபிங்கரில். அது 2 ஃபிங்கரில் தான் செய்யணும். அப்போ தான் 2 ஃபிங்கர் கொஞ்சம் பவராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு 3 வாட்டி செஞ்சு ஒவ்வொரு வாட்டி 20 வாட்டி செய்யணும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எங்கள் மெசேஜில் கமெண்ட்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராட்ச்ல இருந்து. நாளைக்கு டே 1. ஆனா அது முன்னாடி தான் பவுண்டி. அவனுக்கு தலையை கொண்டு வரணும். அவனுக்கு லைஃப் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு சேலஞ்சு பண்ண போகிறேன். இந்த சேலஞ்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஆகுன்னு நான் கடைசியில் சொல்கிறேன் அந்த வீடியோவில். என்ன சேலஞ்சுன்னு பாருங்கள். இந்த கம்பி இருக்கா, இந்த கம்பியை இந்த ஒத்தையில் இப்படியே தூக்கி இப்படியே நிறுத்திடலாம். ஓகேங்களா? இது ஒரு சேலஞ்சு பண்ணி லைட்டாக. அதே நீங்கள் வந்து ஒரு மூலிகை போட்டு இதையும் இப்படியே தூக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இந்த மூலிகை கட்டிட்டு 5 கிலோ நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா இந்த தலையில் நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே 5 கிலோ வச்சுட்டு திரும்ப அதை கட்டிடுங்க. இதான் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. 10 கிலோ போட்டுருங்க. இந்த 10 கிலோவை இந்த ஒத்தையில நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேலஞ்ச் நான் வீடியோ நல்லா பாருங்கள். நான் செய்ய போகிறேன், அந்த வீடியோ நல்லா பார்த்துங்க. காலை இப்படி ஒரு ஸ்டெப் வச்சுங்க. இதுலேருந்து ஒரு ஸ்டெப் இப்படி வச்சு இதை அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு செவுத்தில் அப்படி முட்டிக்கங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்படி எழுந்திருக்கணும். அடுத்த ஸ்டெப் அப்படியே ஒரு காலை பேக் வச்சு இதையும் பேக் வச்சுட்டு இப்படியே சாயிங்க. ஓகேங்களா? திரும்ப இப்படியே எழுந்திரிச்சிங்க. அது 2 நீங்கள் தான் செஞ்சிடலாம். 3ஆவது ஸ்டெப் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி பேக் போயிருங்க. பேக் போயிட்டு சாய முடியாது, செவுத்தில் முட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? முட்டு கொடுத்து சாஞ்சிட்டு கையை பின்னாடி கட்டிட்டு இப்படியே எழுந்துருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எழுந்திருப்பீங்களா? எழுந்துருங்க. எழுந்திருக்க முடியாது. இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சுட்டு அந்த கமெண்டில் வந்து என்னான்னு சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க வாட்டம் இதில் இருக்க வாட்டம் அதில் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சேலஞ்சு பண்ண போகிறேன். இந்த சேலஞ்ச் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் வந்து என்ன சொல்கிறது. ஏன் இப்படிப்பா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு சேலஞ்சு பண்ண போகிறேன். இந்த சேலஞ்ச் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 100% ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த சேலஞ்ச் யாராலும் பண்ண முடியாது. நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் 100 வயசு வரைக்கும் நீங்கள் வாழலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரெடி. இதில் இருக்க சௌரியம் இதில் இருக்காது. ஆனால் இதில் எல்லா சௌரியம் இதை ஃபுல்லாக ஒதுக்கிட்டு இப்படி தள்ளி விட்டுட்டு இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு கூமுடா. இதை தூக்கி இப்படி வச்சு
இதில் இருக்க சௌரியம் எதுலேயுமே இல்லை பார்த்தீங்களா? இதில் தான் சௌரியம் இருக்குது. இதை இப்படி தூக்கலாம், இதை இப்படி வைக்கலாம். ஆனால் இதை தூக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.